ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம மாடி தோட்டம் வச்சுருந்தாலே செடிகளுக்கு அடிக்கடி ஏதாவது உரம் நம்ம செஞ்சு கொடுத்துட்டே இருக்கணும். அப்போ தான் செடிகளும் நல்லா வளரும், நல்லா அறுவடையும் கொடுக்கும். பூச்செடி, காய்ச்செடி, பழச்செடி எந்த செடியாக இருந்தாலும் ஒவ்வொரு ஸ்டேஜில் ஒவ்வொரு உரம் நம்ம கொடுக்கணும். இப்போ வெயில் காலம் தொடங்கிடுச்சு இல்லையா, அதனால் நம்ம நீர் உரமாக, அதாவது லிக்விட் ஃபர்டிலைசரை கொடுக்கும்போது அதோட சத்து செடிகளால் ஈஸியாக எடுத்துக்க முடியும். செடிங்களும் நல்லா புத்துணர்ச்சியாக வளரும். இன்றைக்கி என்ன ஃபர்டிலைசர் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் புண்ணாக்கு வச்சு கரைசல் தயாரித்து கொடுக்க போகிறேன். இதில் என்னென்ன புண்ணாக்குலாம் நான் சேர்த்து கொடுக்குறேன் அப்படின்றத பார்க்கலாம். இது தேங்காய் புண்ணாக்கு. இந்த புண்ணாக்குலலாம் நிறைய சத்து இருக்குது. அதாவது NPK சத்துன்னு சொல்லுவோம்ல, செடிக்கு தேவையான முக்கியமான சத்து அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாமே இதில் இருக்குது. வீட்டு தேவைக்காக நாங்களே இந்த தேங்காய், வேர்க்கடலை, எள் அந்த மாதிரி வாங்கி நாங்களே செக் ஆடுற இடத்துல கொடுத்து வர எண்ணெயை தான் நாங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுறோம். அதனால் அந்த புண்ணாக்கை நாங்கள் வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி செடிகளுக்கு வச்சுருந்து கொடுக்குறோம். இப்போது இந்த தேங்காய் புண்ணாக்கு ஒரு 1/4 கிலோ எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு வாளியில் போட்டு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்னென்னா, இது கடலை புண்ணாக்கு. இதுவும் இது கூடவே சேர்த்துக்கலாம். இந்த கடலை புண்ணாக்கு இதுலேயும் நிறைய சத்துக்கள் இருக்குது. இதில் எக்ஸ்ட்ரா என்ன இருக்குது அப்படின்னா, புரத சத்து இருக்குது. அதாவது புரோட்டீன், செடிக்கு தேவையான அமினோ ஆசிட்ஸ் நிறைய இருக்குது. இதுவும் ஒரு 150 கிராம் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இதை ரெண்டுத்தையுமே ஒன்றா கலந்து நம்ம கரைசல் ரெடி பண்ண போகிறோம். இப்போ இந்த புண்ணாக்கெல்லாம் சேர்க்கறதால நம்மளுக்கு புழுக்கள்லாம் வச்சிடும். அதனால் அந்த மாதிரி எதுவும் வராமல் இருக்கிறதுக்காக வேப்பம் புண்ணாக்கு இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் வேப்பம் புண்ணாக்கு சேர்த்தாவே போதும். போட்டுட்டு ஒரு 2 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த கரைசலை நாம் அன்றைக்கே கொடுக்க போகிறதில்ல. ஒரு 3 நாளைக்கு இல்லை 4 நாளைக்கு புளிக்க வச்சு கொடுக்கறதால தான் நாம் இந்த வேப்பம் புண்ணாக்கு நாம் போடுறோம். அப்படி நம்ம வேப்பம் புண்ணாக்கு போடல அப்படின்னா இந்த கரைசல் ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வரும். அப்படி இல்லைன்னா புழுக்கள் வச்சிடும். அதனால் நம்மளால் செடிகளுக்கு யூஸ் பண்ணவே முடியாது. இப்போ ஒரு 2 லிட்டர் அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கலந்துக்கணும். கலந்து இதை காற்று போகாத மாதிரி, எந்த ஈக்களும் கொசுக்களும் எதுவும் உட்காராத மாதிரி ஒரு டைட்டான மூடி போட்டு மூடி வச்சிடணும். டெய்லியும் திறந்து அதை நம்ம கலந்து விடணும். கலந்து விட்டால் தான் அதில் நுண்ணுயிரிகள்லாம் அதிகமாகும். இந்த மாதிரி மூடி போட்டு நல்லா மூடி வச்சுடுங்க. இல்லைனா நீங்கள் மூடி எதுவும் இல்லை அப்படின்னா துணி இருக்கும் பார்த்தீங்களா, அதை போட்டு கூட டைட்டாக கவர் பண்ணி வச்சிடலாம். வச்சுட்டு ஒரு 3 நாளைக்கு இதை நம்ம புளிக்க வைக்கணும். ஒவ்வொரு காலையிலையும் அதை திறந்து இந்த மாதிரி கலந்து விடுங்க. இப்போ பாருங்கள், அது எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள். இப்போ கொஞ்சம் திட்டாக இருக்கா. இன்னும் ஒரு 3 நாள் கழித்து பார்த்திங்கன்னா நல்லா குழன்னு ஆகிடும். நல்லா புளிச்சிடும். அதுக்கப்புறம் தான் நம்ம செடிகளுக்கு கொடுக்கணும். நான் இந்த புண்ணாக்கு கரைசலை மாதத்துக்கு ஒரு வாட்டி செடிகளுக்கு கொடுத்துருவேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது தேங்காய் புண்ணாக்கு. இப்போது ரீசெண்டாக நாங்கள் செக் ஆட்டினது அதுலேருந்து வந்த தேங்காய் புண்ணாக்கு தான் இது. பக்கத்தில் இருக்கிறது வேர்க்கடலையும் எள்ளும் சேர்த்து ஒன்றா நாங்கள் அரைச்சிட்டோம். அதனால் அது அந்த மாதிரி கலரில் இருக்குது. இது வேர்க்கடலை, எள் ரெண்டும் சேர்ந்த புண்ணாக்கு. இதை நான் அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஈரமாக இருக்கும் பார்த்திங்களா, அதை நாம் அப்படியே வச்சிட்டோன்னா புழுக்கள்லாம் வச்சு வண்டுலாம் வச்சிடும். அதனால் நான் ஒரு 2 நாளைக்கு நல்லா வெயிலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பக்கெட்டில் போட்டு மூடி வச்சுடுவேன். எப்பப்போல்லாம் தேவைப்படுதோ அப்பப்போல்லாம் நம்ம எடுத்து இந்த மாதிரி கரைசல் பண்ணி கொடுத்துடலாம். இப்போ பாருங்கள், 3 நாள் ஆயிடுச்சு. எப்படி குழன்னு ஆயிடுச்சு பார்த்திங்களா. நான் இன்றைக்கி கடலை புண்ணாக்கும் தேங்காய் புண்ணாக்கும் மட்டும் சேர்த்து பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எல்லா வகையான புண்ணாக்கும் கிடச்சிது அப்படின்னா ஒரு 100 கிராம் நீங்கள் எல்லாத்துலேயும் எடுத்து இந்த மாதிரி கரைசல் பண்ணி கொடுக்கலாம். இப்போது இந்த வாளியில் ஒரு 15 லிட்டர் தண்ணி இருக்கும். இந்த அளவுக்கு தண்ணிக்கு ஒரு 100 ml இந்த கரைசல் ஊற்றி
நல்லா மிக்ஸ் பண்ணி நேர்த்து போகணும். அப்போ தான் வந்து நம்ம செடிங்களுக்கு கொடுக்கணும். நீங்கள் திட்டாக நல்லா திக்காக இருக்கிற மாதிரி செடிங்களுக்கு மண்ணில் ஊற்றி வச்சிங்கன்னா அது வந்து அப்படியே மேலே லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு மண் வந்து இறுகி போயிடும். அதனால் நல்லா தண்ணியை நல்லா டைல்யூட் பண்ணி கொடுங்க. நான் இந்த கரைசலை 2 விதமாக கொடுப்பேன். ஒன்று இந்த மாதிரி லிக்விட் ஃபார்ம்லேயும் கொடுப்பேன். திட உரம் மாதிரியும் நான் வந்து செடிங்களுக்கு கொடுப்பேன். இந்த மாதிரி லிக்விட் ஃபார்மில் செடிகளுக்கு கொடுக்கும்போது இதோட சத்தை வந்து சீக்கிரமே வந்து செடிகளால் எடுத்துக்க முடியும். அதனால் இந்த சத்து வந்து ரொம்ப நாளைக்கு இந்த செடிகளுக்கு வந்து கொடுத்துட்டே இருக்க முடியாது. நீங்கள் திட உரமாக நம்ம செடிகளுக்கு கொடுக்கும்போது அதோட சத்து வந்து ஸ்லோவாக கொடுத்துட்டே இருக்கும் செடிங்களுக்கு. செடிகளும் வந்து அந்த சத்தை வந்து ரொம்ப நாளைக்கு எடுத்துகிட்டு நல்லா வளரும். இந்த லிக்விட் ஃபெர்டிலைசரை நம்ம எல்லா செடிக்குமே யூஸ் பண்ணலாம். இன்டோர் பிளான்ட்ஸுக்குமே யூஸ் பண்ணலாம். நான் வந்து ஸ்பைடர் பிளான்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறேன். அதோட மணி பிளான்ட்டுக்கு, வெத்தலை செடிக்கு, அந்த மாதிரி எல்லா செடிக்குமே இந்த லிக்விட் ஃபெர்டிலைசர் வந்து யூஸ் பண்ணலாம். இதை ரெகுலராக நீங்கள் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா செடிகள் வந்து நோய் எதிர்ப்பு சக்தியோடு நல்லா வளரும். நான் இந்த சாமந்தி செடி மொட்டு வைக்கிற டைமில் இந்த கரைசல் வந்து ரெகுலராக கொடுத்துட்டு வந்தேன். நீங்கள் நிறைய ஷார்ட்ஸ்லேயும் வீடியோலையும் பார்த்துருப்பீங்க எவ்வளோ சாமந்தி பூக்கள் வந்து நான் அறுவடை பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. பூக்களும் நல்லா பெருசாக காய்க்கும். எந்த பூச்சி தாக்குதலும் இல்லாமல் செடியும் நல்லா வளருது. பாருங்கள், செடி ஃபுல்லாக பூக்களாகவே மொட்டுக்களாகவே இருக்குது. இலைங்கள்லாம் கொஞ்சமாக தான் இருக்குது. அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. பெரும்பாலும் இந்த மாடி தோட்டம் தொடங்குறவங்க வந்து நிறையா காசு கொடுத்து நிறைய உரங்கள்லாம் வந்து வெளியே வாங்கி செடிங்களுக்கு போடுவாங்க. அதனால் நம்மளுக்கு வீண் செலவு தான். இந்த மீன் அமிலம், பஞ்சகாவியம், ஜீவாமிர்தம் அதெல்லாம் கூட நம்ம செடிங்களுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். ஆனால் அதெல்லாம் வந்து நாமளே தயாரித்து கொடுக்கறதா இருந்தால் செடிங்களுக்கு கொடுக்கலாம். நம்ம வந்து வெளியே காசு கொடுத்து வாங்கி நம்ம செடிங்களை வந்து வளர்க்குறத விட அதெல்லாம் வாங்க முடியல அப்படின்னா இந்த புண்ணாக்கு கரைசலை வந்து நம்ம ரெகுலராக கொடுத்துட்டு வந்தாவே போதும். மாடி தோட்டம் தொடங்குறது வந்து எதுக்காக அப்படின்னா நம்ம வெளியே காய்கறிகள்லாம் வந்து நிறைய பூச்சி மருந்துலாம் அடித்து தான் அந்த காயெல்லாம் வந்து விற்கிறாங்க. அதனால் நம்மளுக்கு உடம்புக்கு எதுவும் நிறைய சைடு எஃபெக்ட்ஸ்லாம் வரும். அதெல்லாம் இல்லாமல் நம்ம ஆர்கானிக்காக வந்து நம்ம வீட்டில் வளர்க்குறோம் அப்படின்னா இந்த மாதிரி செலவே இல்லாத உரங்கள்லாம் வந்து நம்ம செடிங்களுக்கு செஞ்சு கொடுத்தாவே போதும். நல்லாவே செடிகள் வந்து வளரும். நான் நிறைய ஷார்ட்ஸ்லேயும் வீடியோலையும் வந்து நிறைய லிக்விட் ஃபெர்டிலைசர்ஸ் அந்த மாதிரி நிறைய போட்டிருக்கேன். டைம் இருக்கிறவங்க போய் பாருங்கள். தெரியாதவங்களும் போய் பாருங்கள். தெரிஞ்சவங்க வந்து விட்டுருங்க. இந்த புண்ணாக்கு கரைசல் வந்து மாடி தோட்டம் வச்சவங்களுக்கு வந்து ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம். வேறு எந்த உரம் இல்லைனாலும் பரவாயில்ல, இந்த புண்ணாக்கு மட்டும் இருந்துச்சுன்னா போதும். இந்த புண்ணாக்கு கூட நம்ம கடையில் வாங்கணுன்ற அவசியமே இல்லை. நீங்கள் செக்கார் எண்ணெய் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் செக்கார் ரேட்லேயே வந்து கொஞ்சம் காசு கொடுத்தாவே போதும். உங்களுக்கு வந்து புண்ணாக்கு வந்து கொடுத்துருவாங்க. இந்த கரைசலை வந்து எப்பப்பெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னா காய்கறி செடிங்கள்லாம் வந்து பூ வைக்கும் பார்த்திங்களா, அந்த டைமில் நம்ம வந்து இதை கண்டிப்பாக கொடுக்கணும். அதே மாதிரி பழச்செடியாக இருந்தால் பழங்கள் வந்து பிஞ்சு வைக்கிற டைமில் நம்ம கொடுக்கணும். அப்போ தான் பழங்களோட சைஸ் வந்து அதிகமாகும். காய்கறிகளும் வந்து அதோட சைஸ் வந்து நல்லா பெருசாக காய்க்கும். பூச்செடிங்களுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா பூக்கள் வந்து நல்லா பெருசாக பூக்கும். நல்லா கொத்தாக பூக்கும். இந்த கரைசலை நீங்கள் மண்ணுக்கு ஊற்றும்போது காலையில் டைமில் இல்லை சாயந்தரம் டைமில் கொடுங்க. வெயில் நேரத்தில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த தண்ணி வந்து சீக்கிரமே வெயிலில் வந்து காஞ்சு போயிடும். செடிகளால் அந்த சத்துக்கள்லாம் எடுத்துக்க முடியாது. அதனால் வெயில் வரத்துக்கு முன்னாடியோ இல்லை சாயந்தரம் டைமில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இதில் இருக்கிற நுண்ணுயிரிலாம் வந்து மண்ணில் நல்லா அதிகரிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் இல்லையா. அதனால் நீங்கள் நைட்டில் கொடுக்கறது வந்து ரொம்ப பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். இந்த தண்ணியை ஊற்றும் போது மண் வந்து லைட்டாக மேலே கலரிட்டு ஊற்றுங்க. அப்போ தான் மண்ணுக்கு வந்து நல்லா ஆக்சிஜன் கொடுக்கும். வேருக்கு வந்து நல்லா ஆக்சிஜன் கொடுத்தா தான் வேரோட வளர்ச்சி நல்லாயிருக்கும். இப்போ வந்து மல்லி சீசன் வந்து தொடங்கிடுச்சு இல்லையா. நீங்கள் வந்து மல்லி செடிக்கு வந்து நல்லா ப்ரூன் பண்ணி விட்டுட்டு இந்த கரைசல் வந்து கொடுத்தீங்கன்னா மொட்டுக்கள் வந்து நிறைய வைக்கும். இந்த கரைசலை ஃபோலியர் ஸ்ப்ரே மாதிரியும் யூஸ் பண்ணலாம். எப்படி அப்படின்னா இதை நல்லா வெடிகட்டிட்டு இலைங்கள் மேலே நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கன்னா இலை வழியாக நம்மளோட செடி அந்த சத்துக்களை ஈஸியாக உறிஞ்சி எடுத்துக்க முடியும்.
இதை நீங்கள் ரெகுலராக கொடுத்து பாருங்கள், எப்படி ரிசல்ட் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லுங்கள். நான் மாதத்துக்கு ஒரு முறை நான் இந்த கரைசலை வந்து கொடுத்துருவேன். இப்போ பாருங்கள், முருங்கை செடியில் பிஞ்சுலாம் விட்டுருக்கு. இந்த டைமில் தான் நான் வந்து கரைசல் வந்து ரெடி பண்ணி கொடுக்குறேன். இந்த பிஞ்சுகள்லாம் வந்து நல்லா தடிமனாக வரத்துக்கும் நல்லா சதைப்பற்று மாதிரி வரணும் இல்லையா அந்த முருங்கைக்காய். அதனால் இந்த கரைசல் இந்த டைமில் கொடுத்தீங்கன்னா நல்லா தடிமனாக நல்லா சதைப்பற்றோடு நல்லா டேஸ்ட்டாக வந்து முருங்கைக்காயெலாம் காய்க்கும். இப்போ அவரைக்காவும் வந்து பூ வச்சுருக்கு. பூக்கள் எல்லாம் வந்து உதிராமல் காய் பிடிக்கணும் அப்படின்னா இந்த கரைசலை வந்து இந்த டைமில் நம்ம கொடுக்கணும். நீர் உரமாகவும் கொடுக்கலாம், திட உரமாகவும் கொடுக்கலாம். இப்போ நீர் உரமாக கொடுத்துட்டேன். இதை எப்படி திட உரமாக நம்ம செடிகளுக்கு கொடுக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இந்த கரைசல் இருக்குது பார்த்திங்களா, இதை நல்லா திக்காக இருக்கட்டும், அப்படியே தண்ணி ஊற்றாமல் அப்படியே வச்சுருங்க. இது கூடவே நாம் சில பொருள் வந்து சேர்க்க போகிறோம். இது வந்து தொழு உரம், மாட்டு சாணத்தால் செஞ்ச தொழு உரம். நீங்கள் கிச்சன் கம்போஸ்ட் இருந்தாலும் எடுத்துக்கோங்க, இல்லை ஆட்டு சாணம் அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க, இல்லை வெர்மி கம்போஸ்ட்டாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க. இது வந்து பழைய தொட்டியிலேருந்து எடுத்த மண். இதில் வந்து நிறைய நுண்ணுயிரிலாம் வந்து நிறைய இருக்கும், நன்மை செய்கிற பாக்டீரியாலாம் நிறைய இருக்கும். அதனால் மண் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது ஒரு பங்கு உரம் அப்படின்னா ஒரு பங்கு அந்த பழைய தொட்டி மண்ணும் எடுத்துக்கோங்க. இது கூடவே அந்த புண்ணாக்கு கலவை இருக்குது பார்த்திங்களா, அதை எடுத்துக்கோங்க. ஒரு 50 மில்லி இல்லை 100 மில்லி அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் மொத்தம் 4 செடிக்கு வந்து போட போகிறேன், அவரை செடிக்கு தான். அதனால் இந்த அளவுக்கு எடுத்துருக்கேன். இன்னும் கூட கொஞ்சம் நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நல்லா மண், அந்த உரம், இந்த கரைசல் எல்லாம் வந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. ஏன் இதில் பழைய தொட்டி மண் வந்து இதில் சேர்க்குறேன் அப்படின்னா, இப்போ நம்ம புண்ணாக்கு கரைசல் வந்து இதில் ஊற்றிருக்கோம்ல, அதில் வந்து நிறைய நன்மை செய்கிற பாக்டீரியா இந்த மாதிரி நுண்ணுயிரிலாம் வந்து அதிகமாக இருக்கும். அது இன்னும் அதிகப்படுத்துறதுக்காக தான் அந்த பழைய மண் வந்து நான் சேர்க்குறேன். அந்த பழைய மண்ணில் வந்து நிறையா நுண்ணுயிரிலாம் ஏற்கனவே வளர்ந்துருக்கும். அதுவும் இதில் சேர்ந்துச்சு அப்படின்னா இன்னுமே சீக்கிரமே வந்து அதிகப்படுத்தும். அதனால் இந்த கலவை வந்து நல்ல சத்துள்ள ஒரு உரமாக மாறிடும். இதை வந்து நம்ம செடிங்களுக்கு கொடுத்துடலாம். இப்போ அந்த அவரை செடிக்கு தான் நான் கொடுக்க போகிறேன். இப்போ அது பூக்கள்லாம் வச்சுருக்கு பார்த்திங்களா, அந்த சமயத்தில் இந்த மாதிரி திட உரமாக கொடுக்குறீங்க அப்படின்னா அது பூக்கள் வந்து பிஞ்சாக மாறி காய் காய்க்கிற வரைக்கும் இந்த உரத்தில் இருக்கிற சத்தை வந்து செடிகள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு காய்கள் வந்து நல்லா திரட்சியாக காய்க்கிறதுக்கு வந்து உதவும். இந்த மாதிரி மண் கிளறிட்டு இந்த உரத்தை போட்டுருங்க. இந்த மாதிரி உரக்கலவையை இந்த அவரை செடிக்கு மட்டும் இல்லாமல் கத்திரி செடிக்கு, தக்காளி செடிக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா செடிகளுக்குமே கொடுக்கலாம். 15 நாளைக்கு ஒரு முறையோ இல்லை மாதத்துக்கு ஒரு முறையோ இந்த மாதிரி திட உரமாக செடிகளுக்கு கொடுங்க. ஸ்லோவாக அதோடய சத்துக்களை வந்து செடிகளால் எடுத்துக்க முடியும். நல்லா கலரிட்டு இந்த மாதிரி லாஸ்ட்டில் தண்ணி ஊற்றிடுங்க. தண்ணி ஊற்றினா தான் அதோடய சத்துக்கள்லாம் வந்து மண்ணில் பரவி அதோட நுண்ணுயிரிலாம் வந்து அதிகப்படுத்தும். அதனால் மண்ணோட வளமும் அதிகரிக்கும், செடிகளும் நல்லா செழிப்பாக வளரும். இப்போ இந்த உரக்கலவையை 4 செடிகளுக்குமே போட்டு போகிறேன். மண் நல்லா கலரிட்டு எல்லா செடிகளுக்குமே போட்டாச்சு. இப்போ வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். எந்த உரம் கொடுத்தாலுமே நீங்கள் தண்ணி வந்து மறக்காமல் கொடுத்துருங்க, இல்லைன்னா அந்த உரத்தில் இருக்கிற ஹீட்டு வந்து செடியை காய வச்சிடும். அதனால் தண்ணி ஊற்றிடுங்க. இப்போ வந்து நான் அவரைக்காவை அறுவடை பண்ணுறேன் பார்த்திங்களா, இதுக்கும் இதே மெத்தடில் தான் நான் வந்து உரம் கொடுத்தேன். இப்போ அந்த செடியில் எவ்வளோ அவரைக்காய் வந்து காய்ச்சிருக்குன்னு நீங்களே பாருங்கள். எந்த பூச்சி தாக்குதலும் இல்லாமல் இலைகளும் வந்து நல்லா பச்சை பசேல்னு இருக்குது. காய்களும் வந்து ஒரு பூச்சியும் எதுவும் இல்லை, நல்லா இருக்குது. ஸோ நீங்களும் இந்த புண்ணாக்கு கரைசலை வந்து மாதத்துக்கு ஒரு முறையோ இல்லை 15 நாளைக்கு ஒரு முறையோ உங்களுக்கு எப்போ கிடைக்குமோ அப்போ வந்து நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் செடிங்களுக்கு கொடுத்து பாருங்கள். ரிசல்ட் வந்து நல்லாவே கிடைக்கும். காய்கறி செடி, பூச்செடி, பழச்செடி எதுவாக இருந்தாலும் இந்த 2 மெத்தடில் வந்து கொடுங்க.
உங்கள் செடிகளில் ரிசல்ட் எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.